இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன சிவா, அந்த ஆர்டரை நல்லபடியா எடுத்துட்டு போயிட்டாங்களா? எடுத்துட்டு போயிருக்காங்கண்ணே. ஆனா சீனு மட்டும்தான் கூட போறேன்னு சொன்னான். மாயா வீட்டுக்கு வர்றதா தான் இருந்தது. ஆமா மச்சான், எங்களுக்கு மில்லுல வேலை இருந்ததுனால மருமகளை வீட்டுக்கு போக சொல்லிட்டோம். நாங்க மில்லு வேலையை முடிச்சுட்டு வந்துட்டோம். ஆனா மாயா இன்னும் வரலையே. ஒருவேளை மாயாவும் சீனு கூட போயிருப்பாளோ? அது வந்துட்டாங்களே. என்னாச்சு? ரெண்டு பேரும் ஏன் இப்படி சோகமா இருக்கீங்க? சீனு, என்னப்பா, தச்சு கொடுத்த துணி எல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டதானே? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? மாயா, என்னதாமா ஆச்சு? எல்லாரும் கேக்குறாங்கல்ல, என்னன்னு பதில் சொல்லுங்க. அந்த ஆர்டரை நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டீங்கல்ல? அதெல்லாம் நல்லபடியா முடிச்சு கொடுத்தாச்சு பெரியப்பா. ஆனா மெட்டீரியல டெலிவரி அனுப்பின வேன்ல யாரோ பாம்பு வச்சுட்டாங்க பெரியப்பா. பாமா? என்னது பாமா? என்ன சொல்ற நீ? அந்த வேன்ல பாம்பு செட் பண்ணிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அருந்ததி மட்டும் இல்ல, பின்னணியில அந்த புவனேஸ்வரி இருக்கா. புவனேஸ்வரியா? எல்லாத்துக்கும் காரணமா நாம தான் இருந்தோம். ஆனா அருந்ததி அடுத்து என்ன செய்யணும்னு நம்ம கிட்ட டிஸ்கஸ் பண்ணாம தானா போய் சரண்டர் ஆயிருக்கா. அருந்ததி சரண்டர் ஆனாலும் இதுக்கு பின்னாடி அந்த புவனா இருந்தான்னா நம்ம வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க கூடாது. அவளையே இந்த கேஸ்ல இழுத்து விடணும். அருந்ததி சரண்டர் ஆயிருந்தாலும் நடந்ததெல்லாம் மாயாச்சினுக்கு தெரியும். இதுக்கு பின்னணியில நாம தான் இருந்திருக்கோன்னு அவங்களுக்கும் தெரியும். அதனால நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாரு. இதுல நாம சிக்க மாட்டோம். எப்படி சொல்றீங்க? வேன் டிரைவர்கிட்ட பேசினது, அவனுக்கு பணம் அனுப்புனது, இது எல்லாமே அருந்ததி மூலமா தானே நடந்திருக்கு. இதுக்கு பின்னாடி நாம தான் இருக்குன்னு தெரிஞ்சா கூட ரகுராமால நம்ம மேல ஆக்ஷன் எடுக்கவே முடியாது. ஆமாங்க, இனிமே நம்ம புவனேஸ்வரியை விட்டு வைக்கவே கூடாது. நம்ம குடும்பத்து மேல கை வைக்கணும்னு அவ இனிமே நினைக்கவே கூடாது. ஆனா பெரியப்பா, மொத்த பழியையும் ஏத்துக்கிட்டு அருந்ததி சரண்டர் ஆயிட்டதுனால இந்த கேஸ்ல அந்த புவனேஸ்வரிய சிக்க வைக்க முடியுமான்னு தெரியல. அதோட தான் சிக்கிக்க கூடாதுன்னு அவ முன்னெச்சரிக்கையா அருந்ததிய முன்ன நிறுத்திட்டு அங்க நடந்த அத்தனைக்கும் பேக் போனா இருந்திருப்பா. சோ ரகுராமும் மாயாவும் என்னதான் நம்மள சிக்க வைக்கணும்னு நினைச்சாலும் அவங்களால நம்மள நெருங்க கூட முடியாது. ஆமா, ஆனா அதுக்காக நாம ஒதுங்கி போயிடக்கூடாது மாயா. அவளை பார்த்து நாம பயந்துட்டோன்னு அவ நினைக்க கூடாது. அப்படி நினைச்சிட்டா அவ திரும்ப திரும்ப நம்மள சீண்டணும்னு நினைப்பா. ஏதோ ஒரு விதத்துல நாம அவளுக்கு பதிலடி கொடுக்கணும். உன்னோட உணர்வு புரியுது. சீனுவோட உயிருக்கே உல வைக்கிற அளவுக்கு அவ துணிஞ்சிட்டா. அதனால நீ உணர்ச்சி வசப்பட்டு பேசுற. அவ விஷயத்துல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். சரியான நேரத்துல பதிலடி கொடுக்கணும். அந்த பாம்பு வெடிச்சதுல அங்க அடிப்பட்ட வைஷ்ணவி அக்கா முகத்துக்கு பதிலா உன்னோட முகம் தாண்டா எனக்கு வந்துட்டு போகுது. உனக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா நானும் அதே இடத்துல செத்து போயிருப்பேன்டா. ஏமா ஏன் அப்படி எல்லாம் பேசுற? இன்னும் கூட எனக்கு அந்த பதட்டம் போகல சீனு. பாரு, என் உடம்பெல்லாம் இன்னும் கூட நடுங்குது. ஒண்ணு இல்ல மாயா, அந்த பாம்பு வெடிச்சதை நேர்ல பார்த்து நமக்கு தெரிஞ்சவங்க அதுல அடிபட்டு அவங்களோட முகத்தை பார்த்ததுனால ஏற்படுற ஒரு படபடப்பு. இங்க பாரு, அதுல இருந்து வெளியில வராம உனக்குள்ள இருக்கிற பயம் போகவே போகாது மாயா. ஆமா சீனு, நீ சொல்றது சரிதான். பாம்பு வெடிச்சதும் வைஷ்ணவி அக்கா இறந்து போனதும் தான் திரும்ப திரும்ப என் தலைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு.
அந்த பூனை மாதிரி ஆளுங்களுக்கு புரிய மாட்டேங்குது சீனு. மாயா, எல்லாரையும் ஆண்டவன் ஒரே மாதிரி படைச்சிருந்தாலும் அவங்களோட சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அவங்கள மாத்தி விட்டுரும் மாயா. நீ பாரு, நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யல. நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன கஷ்டங்கள் வரலாம், ஆனா இந்த மாதிரி பெரிய சோகங்களோ அப்புறம் வருத்தங்களோ வராது. அந்த வைஷ்ணவி அக்கா என்ன பண்ணாங்க? அந்த நல்ல ஒரு ஆத்மாவுக்கு எதுக்காகடா இப்படி ஒரு நிலைமை? நீ யோசிச்சு பாரு, மகாபாரதத்துல கர்ணன் மட்டும் என்ன தப்பு பண்ணாரு? யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சாரு? எல்லாருக்கும் வாரி வாரி எடுத்து கொடுத்தாரு. ஆனா கடைசியில அவரோட நிலைமை என்ன ஆச்சு? அவரோட நண்பனா மனுஷனை ஏத்துக்கிட்ட துரியோதனனுக்காக தான் அவர் இறந்தாரு. அந்த மாதிரிதான் வைஷ்ணவியோட நிலைமையும். அந்த அருந்ததிக்காக உயிரை விட்டுருக்காங்க. சரியா சொன்ன சீனு. நல்ல வேளை உனக்கு ஒண்ணும் ஆகலைன்னு யோசிக்கிறதே சுயநலம் தானே. இந்த உலகத்துல எல்லாத்தையும் விட எல்லாரையும் விட எனக்கு எனக்கு நீ தாண்டா முக்கியம். நீ இல்லாத உலகத்துல நான் இருப்பனால என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல சீனு. எந்த ஒரு சக்தியும் உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சிடவே கூடாது சீனு. ஓ மாயா, எனக்கு தான் ஒன்னும் ஆகலையே. இங்க பாரு, நான் உன் கூட உன் முன்னாடி தானே இருக்கேன். அப்புறம் ஏன் நீ எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்படுற? நீ இல்லன்னா என் வாழ்க்கையே பெரிய சூன்யமா போயிருக்கும். இப்போ நான் ஒரு லட்சியத்தோட போராடிக்கிட்டு இருக்கேன்னா அது நீ என் பக்கத்துல இருக்கிறதுனால மட்டும்தான் செய்யணும். நீ என்னோட உயிர் செய்யணும். எல்லாரும் நீ என்னாலதான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறாங்க. ஆனா அது உண்மை இல்ல சீனு. உன்னாலதான் நான் இங்க இருக்கேன். நீ தாண்ட என்னுடைய பலம். உனக்காக நான் எது வேணாலும் செய்வேன். நான் கடவுள்கிட்ட கேக்குறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். என் சீனு என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் என் கூடவே இருக்கணும். இப்படியே நான் சாகும் போது கூட உன்னுடைய இந்த கண்களை பார்த்துக்கிட்டே தான் சீனு சாகணும். நான் உன்னை விட்டு இல்ல, உன் நிழலை விட்டு கூட போக மாட்டேன்.